சவுத் இந்தியன் பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வெளிவந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். நெட் ப்ராஃபிட் 17% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருக்கு. 378 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க இங்க நெட் ப்ராஃபிட்டா. 322 கோடி ரூபாய் தான் போன வருஷம் இதே குவார்டர்ல மேக் பண்ண அந்த ஒரு ப்ராஃபிட். பட் ஆனா இப்ப ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9 கோடி ரூபாய்க்கு ஏறி இருக்கு. இந்த கம்பெனியோட லோன் அப்புறம் பிசினஸ் growth எப்படி இருக்கு? டோட்டல் லோன் அதாவது அட்வான்சஸ் அது வந்து 17% வந்து க்ரோ ஆயிருக்கு. இப்போ அவங்க கிட்ட இருக்க டோட்டல் லோன்ஸ் வந்து 1.04 லேக் crore வந்து இருக்கு. மெயினா இந்த அளவுக்கான லோன் வந்து ஏறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா கார்பரேட்ஸ், கோல்ட் லோன், ஆட்டோ லோன் அப்புறம் பிசினஸ் லோன் இது எல்லாமே சூப்பரா இருக்கு. மெயினா கோல்ட் லோன் வந்து 7484 கோடி ரூபாய்க்கு ஏறி இருக்கு. டெபாசிட் growth எப்படி இருக்கு? சூப்பராவே இருக்கு. ரீட்டைல் டெபாசிட்ஸ் எல்லாமே உள்ள வந்து டெபாசிட் வந்து பண்றாங்க. 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,24,000 கோடியா வந்து இருக்கு. என்ஆர்ஐ டெபாசிட்ஸுமே சூப்பரா ஏறி இருக்கு. 36,000 கோடி வந்து ரீச் பண்ணிருக்கு. காசா டெபாசிட் ரேஷியோ வந்து 14% வந்து க்ரோ ஆயிருக்கு. அசெட் குவாலிட்டி எப்படி இருக்கு? கிராஸ் என்பிஏ சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. நெட் என்பிஏவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. 0.68% இருந்து 0.26% நெட் என்பிஏ வந்து இருக்கு. ஸோ ஓவரால் இந்த கம்பெனியோட Q1 ரிசல்ட் சூப்பரா வந்திருக்கு. அப்புறம் இந்த ஒரு கம்பெனி 1000 கோடி ரூபாய்க்கான ஃபண்ட் ரைஸ் பிளான்லயே வந்து இருக்காங்க. இந்த ஒரு 1000 கோடி ரூபாயும் ஃபுல்லாவே வந்து என்சிடிஸ், பாண்ட்ஸ் அப்புறம் அதர் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல தான் வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மணியை ரைஸ் பண்றதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஃபண்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அதுக்காகவும் அப்புறம் பிசினஸ் growthக்காகவும் அப்புறம் அவங்களோட கேபிட்டலை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் இந்த ஒரு ஃபண்ட் ரைஸ் வந்து பண்றாங்க. மகேஷ், முரளிதர், பாயின்றவங்க வந்து உள்ள எஸ்இஓ வந்து வந்துட போறாங்க. அப்புறம் 2 டைரக்டர்ஸ் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்றதுக்கும் இங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.